ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக சென்னை வாழ்க்கையில போராடின ஒரு இளைஞன் இன்னைக்கு 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு வராரு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? நம்ம பவானி ஊரை மையமா வச்சு செயல்பட்டு வரக்கூடிய லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் நிறுவனத்தோட நிறுவனர் மோகன் என்பவரோட சக்சஸ் ஜேர்னியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்களே. 2013ல பிடெக் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ மாதம் 10,000 ரூபாய் தான் சம்பளம். அதுல வாடகை கட்டிட்டு ஒருவேளை சாப்பாட்டோட ஓட்டுன கஷ்ட காலம் அது. ஊர்ல அம்மாவும் தனியா இருக்காங்களேன்னு வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டாரு மோகன். கையில 1 ரூபாய் கூட முதலீடு இல்லை, ஆனா ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இருந்துச்சு. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இயற்கை விலை பொருட்கள் மீது எழுந்த ஆர்வத்தை கவனிச்ச மோகன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல ஒண்ணு ரொம்ப விலை அதிகமா வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸா இருந்துச்சு, இல்லனா தரம் இல்லாத மலிவான பொருளா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல நடுத்தர மக்களுக்காக தரமான ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுதான் இவரோட முதல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. கையில 0 இன்வெஸ்ட்மெண்ட், வீட்டு பக்கத்துல கிடைச்ச கரிசலாங்கண்ணி கற்றாழைய வச்சு ஹேர் ஆயில் தயார் பண்ணி ஃபேஸ்புக்ல விற்க ஆரம்பிச்சாரு. இதுதான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட முதல் புள்ளி. 2018 வருடம் கோயம்புத்தூர் மையமா வச்சு ஆரம்பிச்சிருந்தாலும் அவரோட ஆரம்ப கால growth முழுக்கவே ஃபேஸ்புக் விளம்பரங்களை வச்சுதான் இருந்துச்சு. டயர் 2, டயர் 3ன்னு சொல்லப்படுற சின்ன நகரத்துல இருக்கக்கூடிய மக்களை தான் குறி வச்சாரு. சீரிய நடிகைகள் மூலமா ப்ரொமோட் பண்ணி பிசினஸை வேகமா வளர்த்தெடுத்த மோகன் 2021ல ஒரு பெரிய சரிவை சந்திச்சிச்சு. ஏகப்பட்ட நிறுவனங்கள் போட்டிக்கு வந்து பிசினஸே இல்லாம போச்சு. லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு மோகன். இந்த காலத்து பசங்களுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க பிடிக்காது, ஆனா முடி வளரணுங்கிற ஆசை மட்டும் இருக்கும். அவங்க சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு கெமிக்கல் இல்லாம பிளான்ட் பேஸ்ல சத்துக்கள் நிறைஞ்ச மிட்டாய் மாதிரி கம்மிஸை அறிமுகப்படுத்துறாரு. பிசினஸ் சரிகிற நேரத்துல வந்த இந்த ஒரு புதுமையான ஐடியா இன்னைக்கு அவரை 22 நாடுகள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள்லயே லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஒரு பெரும் வளர்ச்சியை அடைஞ்சிச்சு. வெறும் ஆன்லைனை மட்டும் நம்பாம இன்னைக்கு 23 நேரடி கடைகளை திறந்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் வருவாயிற்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். ஆனா மோகன் வெறும் பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, ஹாப்பி ஹேண்ட்ஸ்ங்கிற NGO மூலமா தன்னோட லாபத்துல பெரும் பகுதியை சமூக சேவைக்காக செலவு பண்ணிட்டு வராரு. குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்னு சுமார் 15,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பும் நிதி உதவியும் செஞ்சு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றிருக்கிறார் மோகன். நம்ம முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கலாம், கையில காசு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா சரியான யோசனையும் தளராத நம்பிக்கையும் இருந்தா ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கலாம் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் தான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் நிறுவனத்தோட நிறுவனர் மோகன். இது போன்ற பல இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், பிசினஸ் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா? யுவர் ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.